பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கின்ற பேச்சு என்பது நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவது என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கும் என்றால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பேசிய பேச்சு தான் அதற்கான உதாரணமாக இருக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்டகால தலைவர், தமிழினத்திற்கான போராட்டத்தை பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தந்தை பெரியாருடைய பாதையிலே தொடர்ந்து எடுத்து சென்றவர், இந்தியா முழுக்க சமூக நீதிக்கான போராட்டத்தை தொடர்ந்தவர், மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர், தமிழருடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து உழைத்த ஓய்வில்லா போராளி கலைஞரை பற்றியும், அவருடைய கடைசி காலத்தில் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைய திமுக செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாட்டை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கக்கூடிய பேச்சு என்பது அருவருப்பான பேச்சினுடைய உச்சகட்டமாக இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பேசி இருக்கக்கூடிய பேச்சு என்பது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய பேச்சாக இல்லை. அவர் பேசின பேச்ச நீங்களே கேளுங்க. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு கலைஞரை கைதி போல வைத்திருந்தார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போற போக்குல வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறார். கலைஞருடைய அந்த கடைசி 4 ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரர்கள் மட்டுமல்ல, அன்றைக்கு உயிரோடு இருந்த தமிழன் எவனுமே மறக்க முடியாது அந்த கலைஞருடைய கடைசி காலகட்டத்தை. அந்த அளவிற்கு உணர்வு பூர்வமான காலகட்டம் கலைஞருடைய கடைசி 4 ஆண்டுகள். குறிப்பாக கலைஞருடைய கடைசி 2 ஆண்டுகள் என்பது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை என்று கலைஞர் மருத்துவமனைக்கு போனபடியாக வீட்டுக்கு வந்தபடியாகவே தொடர்ந்து இருந்தார். பல செய்தி ஊடகங்கள் அப்பவே ரொம்ப அருவருப்பான வேலையெல்லாம் செய்தார்கள். என்ன, கலைஞர் மருத்துவமனைக்கு போகிறார் என்ற செய்தி வந்த உடனேயே யார் இந்த கலைஞர் கடந்து வந்த பாதைன்னு இரங்கல் செய்தி எழுதி வைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு மோசமான ஒரு சூழல் அன்றைக்கு நிலவியது. ஆனால் அந்த சூழலிலும் கலைஞருடைய கடைசி காலத்தில் அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடைசி நொடி வரை போராட்டம் நடத்தியவர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல்வேறு தலைவர்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம். அதில் மறக்க முடியாத தலைவர்கள் என்று பலரை குறிப்பிடலாம். ஆனால் ஒரு தலைவருடைய வரலாற்றை எழுதினால் அது தமிழருடைய வரலாற்றை எழுதியதாக இருக்கும் அப்படின்னா அது கலைஞருடைய வரலாறு என்பது ஒரு தனி மனிதனுடைய வரலாறு அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய தொண்டரின் வரலாறு அல்ல, ஒரு தனி கட்சியினுடைய தலைவராக இருந்தவருடைய வரலாறு அல்ல, ஒரு முதலமைச்சருடைய வரலாறு அல்ல. தமிழருடைய வரலாறு கலைஞருடைய வரலாறு. கலைஞருடைய வரலாறு தான் தமிழருடைய வரலாறு. அந்த அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு அடைந்திருக்கின்ற வளர்ச்சி போக்கு அத்தனையிலும் பங்காற்றியவர் கலைஞர். அவரை கடைசி வரை பாதுகாத்தவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலைஞருடைய அந்த கடைசி காலத்துல, குறிப்பா இந்த ஜூலை மாதங்கள்ல எல்லாம் அவர் மருத்துவமனைக்கு போறதும் வர்றதுமாக இருந்த அந்த காலகட்டத்துல வெளியில் நின்று கொண்டிருந்த தொண்டர்களுடைய உணர்ச்சி அப்படின்றது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக முடியாத ஒரு உணர்வு நிலை. நான் அங்க போய் நின்றிருக்கேன். அன்றைக்கு கல்லூரி முடித்த ஒரு மாணவனாக நான் அந்த களத்துல போய் நின்றிருக்கேன். கலைஞருடைய அந்த கடைசி காலம் எப்படி இருந்தது அப்படின்றத, மருத்துவமனை வாசல்ல தொண்டர்களுடைய குரல் எப்படி இருந்தது அப்படின்றத நேர்ல நின்று பார்த்திருக்கேன். எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவான்னு தொண்டர்களுடைய முழக்கம், மீண்டு வா தலைவா, மீண்டு வா தலைவா அப்படின்னு முழக்கம். அதுல ரொம்ப பிரபலமான ஒரு முழக்கம் ஒன்று இருக்கு. கேட்கலையா கேட்கலையா, எங்க குரல் கேட்கலையா அப்படின்னு வெளியில நின்று அந்த தொண்டர்கள் எழுப்பின குரல் அவ்வளவு வீரியமானது. தொடர்ந்து கலைஞர் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் இரவெல்லாம் தொண்டர்கள் மிகுதியாக குவிந்து அந்த இடத்துல நின்று, காவேரி மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்துல தொண்டர்கள் குவிந்து கேட்கலையா கேட்கலையா, எங்க குரல் கேட்கலையா அப்படின்ற அந்த குரல் தமிழ்நாட்டினுடைய அத்தனை ஊடகங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அந்த காலகட்டத்தில். அந்த வரியை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிகுதியான ஒரு காலகட்டம். ஆனா அப்பவும் கூட அந்த தொண்டர்கள் அத்தனை பேருடைய உணர்ச்சி என்ன தெரியுமா? அன்றைக்கு திமுகவின் செயல் தலைவராக இருந்த, எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெளியே ஒரே ஒரு வார்த்தை, கலைஞர் நலமாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள்.
கலைஞருடைய கடைசி காலகட்டங்கள்ல அவர் மருத்துவமனையில இருந்தபோது ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு தூரம் அவருடைய உடல் முன்னேற்றம் அடைகிறதா, உடல் ஒத்துழைக்கிறதா என்பதையெல்லாம் விரிவா மருத்துவ அறிக்கையை காவேரி மருத்துவமனையே கொடுத்து கொண்டிருந்தது. கொஞ்சம் ரிவைன் பண்ணி யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவினுடைய நீண்டகால பொதுச் செயலாளராக இருந்தவர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற நிலையில் இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் பட்டியலில் ஜெயலலிதாவின் பெயரும் இருக்கிறது. அந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு மருத்துவ அறிக்கைக்காக தமிழ்நாடு எவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருந்தது தெரியுமா? உண்மையில் சிறை வைக்கப்பட்டிருந்தது யார்? ஜெயலலிதாவுக்கு கடைசி காலத்தில் மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது பற்றி எடப்பாடி பழனிசாமியால பேச முடியுமா? என்றைக்காவது பேசி இருக்கிறாரா? கலைஞருடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது? அவர் உடல் நலிவுற்று இருந்த காலகட்டத்திலும் அறிவாலயத்துக்கு போகணும்னு அறிவாலயத்துக்கு கிளம்பி போய் உட்காருவார். முரசொலி அலுவலகத்துக்கு போகணும்னு முரசொலி அலுவலகத்துக்கு கிளம்பி போய் உட்காருவார். அவர் முரசொலி அலுவலகத்துக்கு போக விருப்பப்படுறார் என்றதை தெரிஞ்சுக்கிட்டு முரசொலி வரலாற்றையே ஒரு கண்காட்சியாக மாற்றி அந்த கண்காட்சிக்கு கலைஞரை அழைத்து சென்று காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த இடத்துல கலைஞருடைய உருவ பொம்மை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, உட்கார்ந்து எழுதுறது மாதிரி. அதை பார்த்து கலைஞர் வியந்து பார்க்கிற அந்த புகைப்படம் இன்னைக்கும் தமிழருடைய கண்ணு முன்னாடி நிக்குது. அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அந்த நிகழ்வை பார்வையிட்டார் கலைஞர். ஆனா அதை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்று எவ்வளவு மலிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. சிறை வைக்கப்பட்டிருந்தார்னு குறிப்பிடுறார். சிறை வைக்கக்கூடிய தலைவரா அவர்? தான் சாகும் காலம் வரை அண்ணா 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 என்று பேரறிஞர் அண்ணாவின் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தவர். நீ யாரனாலும் கூப்பிட்டு கேளுங்க, துரைமுருகனை கூப்பிட்டு கேளுங்க, ஸ்டாலினை கூப்பிட்டு கேளுங்க, யாரை கூப்பிட்டு கேளுங்க, கலைஞர் உங்கள்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு கேளுங்க, அண்ணா. உடல்நிலை மோசமாக இருந்த காலகட்டத்திலும் கார்ல பயணிக்கும் போது துரைமுருகன் அவர்கள்ட்ட பேசிட்டு போறாரு கலைஞர். என்ன சொல்றாரு? அண்ணா சொன்னதை நினைவு கூர்ந்து சட்டப்பேரவைக்குள்ள போறார். அப்படி காலமெல்லாம் தன்னுடைய தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணாவை நினைத்து கொண்டே வாழ்ந்தவர் கலைஞர். அவருடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று கடைசி வரை களத்தில் நின்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலைஞர் இறந்ததற்கு பிறகு ஸ்டாலின் நின்றிருந்த அந்த நொடி இருக்குல்ல, அதை பார்த்து கலங்காத மனுஷனே இருக்க முடியாது. அதை பார்த்து கலங்கினதுனாலதான் இப்ப சில கிளிப்ஸ் வரும் பாருங்க. கலைஞரனுடைய நினைவிடத்தை பார்வையிட வந்தவர்கள் கலைஞர் நினைவிடத்தை மட்டும் பார்வையிட வந்தவங்க அல்ல. அவங்க அதிமுக காரங்க, கரவேட்டி கட்டினவங்க, அதிமுக கட்சிக்காரங்க. ஜெயலலிதா நினைவிடத்தை பார்க்க வந்தவங்க கலைஞர் நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. பிரஸ் கேள்வி கேட்குறாங்க, நீங்க எதுக்குங்க கலைஞர் நினைவிடத்துக்கு போறீங்க, ஏடிஎம்கே காரங்களாச்சே அப்படின்னு கேட்கும்போது அவர் தமிழின தலைவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தலைவர்கள் அவர்களை பார்க்க நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கிறோம். அம்மாவோட நினைவிடத்தையும் பார்த்தோம், அதே போல் எங்கள் தலைவருடைய நினைவிடத்தையும் பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த சாமானிய அதிமுக தொண்டனுக்கு தெரியும், அரசியல் களத்தில் நாம் எதிரெதிராக நின்று கொண்டிருந்தாலும் இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழருடைய நலனுக்காக, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக, தமிழருடைய பண்பாட்டுக்காக, நம்முடைய சுயமரியாதைக்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர் கலைஞர். அவருக்கு நாம் உரிய மரியாதை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள் அதிமுகவின் தொண்டர்கள், ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா? கலைஞருக்கு கடைசியாக நினைவிடம் ஒதுக்கணும். கலைஞர் இப்ப இல்ல, அண்ணா இறந்த போதே எழுதிட்டாரு, 1969 எழுதிட்டாரு. கலைஞருடைய நினைவாற்றல் அவ்வளவு சாதாரணமானது இல்ல, பயங்கரமான நினைவாற்றல் கொண்டவர். அண்ணாவினுடைய இறுதி அஞ்சலியாக அவர் எழுதிய கவிதையை தான் சாகும் வரை சொல்லிக் கொண்டே இருந்தார். கலைஞரின் கவிதை மலை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவில ஒரு ப்ரோக்ராமே பண்ணாங்க. அதுல கூட அவர் எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம அதை பேசியிருப்பார். என்ன கவிதை தெரியுமா? அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அப்போ கலைஞருடைய ஆசையே என்னவாக இருந்தது என்றால், அண்ணாவின் நினைவிடத்துக்கு பக்கத்தில் நாமும் துயில் கொள்ள வேண்டும் என்று. எங்களையெல்லாம் கண்ணீரில் ஆழ்த்திவிட்டு கடலோரம் உறங்குதியோ அப்படின்னு அந்த கவிதை அவ்வளவு உருக்கமான கவிதை. தமிழர்களுக்கு அவ்வளவு உழைத்த அந்த தலைவருக்கு கடற்கரையில் இடத்தை கொடுக்க மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழர்கள் யாரும் மன்னிக்கவே மாட்டார்கள். அதிமுக காரங்க கூட அன்னைக்கு புலம்புனாங்க. என்னன்னு புலம்புனாங்க?
கலைஞருக்கு இந்த துரோகத்தை யாரும் செய்யக்கூடாதுன்னு புலம்புனாங்க. அந்த அளவிற்கு கலைஞருக்காக தமிழ்நாடே உருகி நின்றது. அந்த தலைவரை பார்த்து நீங்க சிறை வைக்கப்பட்டாருன்னு சொல்றீங்க. வாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனல் பெருசாலாம் வீடியோ பண்ணல, கலைஞர் மறைந்த போது ஒரு உள்ளத்தை உருக்கும் வகையில் ஒரு 15 நிமிஷம் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அழுக வரும் அதை பார்க்கும்போது. அப்படி அந்த கடைசி ஒரு 2-3 நிமிஷம் வந்து அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கிட்டத்தட்ட. கலைஞருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது அப்படின்றதற்கு, ஸ்டாலின் எப்படி கலைஞரை பார்த்து கொண்டார் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பாவும் இப்படி ஒரு பையன் நம்ம கிடைக்க மாட்டானான்னு ஏங்குற அளவுக்கு கலைஞரை பார்த்துக்கிட்டார் ஸ்டாலின். எனக்கு வருத்தம் இருக்கு, எங்க அப்பாவை கடைசி காலத்துல இந்த அளவுக்கு பார்த்துக்க முடியலையே அப்படின்னு. அந்த அளவிற்கு கலைஞரை வந்து பத்திரமாக பாதுகாக்கின்ற வேலையை ஸ்டாலின் செய்தார். ஆனா அந்த பாதுகாக்கின்ற வேலையை அவர் செய்ததால் தான் அந்த இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் கடைசியில அவர் நின்று அழுவார் ஒரு இடத்துல. ஆராசா வாரி அணைச்சுப்பார் ஸ்டாலினை. அந்த நொடி மறக்க முடியாத ஒரு நொடி. ஏன், நீங்க கலைஞர் அப்படி இறுதி காலகட்டத்தில் இறந்ததற்கு பிறகு துயில் கொள்வதற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த இடத்தை தர மறுத்தீங்க. தர மறுத்த காரணத்தால இரவோடு இரவாக வழக்கறிஞர் வில்சனை வைத்து நீதிபதியின் வீட்டு படியேறி நீதிபதியிடம் போய் போராடி இரவெல்லாம் போராட்டம் நடத்தி மறுநாள் பகலெல்லாம் போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு மேல செய்தி வருது, கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடைத்தது அப்படின்னு. அந்த நொடி அந்த இடத்துல ராஜாஜி ஹால் வாசல்ல என்ன ஒரு முழக்கம் இருந்தது தெரியுமா? வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் கலைஞர் வாழ்கவே அப்படின்னு மா சுப்பிரமணியமோ யாரோ மைக்ல பேசுவாங்க. அங்க இருந்த மொத்த ஜனமும் ஆர்ப்பரிக்கும். அந்த நொடி மறக்க முடியாத நொடி. அந்த நொடி கலைஞருக்கு இடம் கிடைத்து விட்டது மட்டுமல்ல, கடைசி வரை கலைஞருக்கு இடம் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எழுப்பப்பட்ட முழக்கம் அந்த முழக்கம். அப்படி ஒரு நிகழ்ச்சியை, அப்படி ஒரு நிகழ்ச்சியான ஒரு நொடியை ரொம்ப சர்வசாதாரணமா சிறை வைக்கப்பட்டிருந்தாருன்னு பேசுறீங்க. சிறை வைக்கப்பட்டிருந்தது யார்? ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் நிகழ்ந்தது என்ன? ஒவ்வொரு நாளும் ஜெயலலிதாவிற்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டது? கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க சசிகலா. அந்த சசிகலாவுக்கு நீங்க கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உங்க தொண்டர்களே சொல்லுவாங்க, காலில் விழுந்து இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு கீழே நின்றுகிட்டு இருக்கு, டேபிள்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க, கால் டேபிள் கீழே இருக்கு, டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டீங்களே. ஆனா உலகத்திலேயே ரெசார்ட்ல வச்சு முதலமைச்சர் அப்படின்னு, அதுவும் 20-30 நாள் அடைத்து வைக்கப்பட்ட ரெசார்ட்ல வச்சு முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டது நீங்க ஒருத்தர் தான். ரொம்ப பெருமையான தருணங்க. நீங்க சொல்றீங்க கலைஞர் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு. கலைஞர் சிறை வைக்கப்பட்டிருந்தாரா? ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருந்த போது நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டது நீங்களும் உங்க கூட்டத்தாரும். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது நாட்டையே அல்லோல்படுத்தினவங்க நீங்களும் உங்களுடைய கூட்டத்தாரும். இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியான ஒரு நொடியை உங்களால காட்ட முடியுமா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துல அந்த அளவிற்கு மோசமாக கையாண்டது நீங்கள். அம்மையார் ஜெயலலிதா வந்து என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும், என்னதான் நமக்கு கருத்தியல் வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு தலைவராக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்கவில்லை. அப்புறம் பதவி இருக்கும்போது 2 துளி கண்ணீர். இப்படி நாடகம் நடத்தல திமுக தொண்டன் யாரும். அண்ணாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சென்னை பார்த்தது கலைஞருடைய மரணத்துல தான். யாராவது ஒருத்தன் ஏடிஎம்கே காரனாவது, எந்த ஏடிஎம்கே அல்லது புதுசா வந்திருக்கிற கட்சிக்காரனாவது கலைஞருடைய மரணத்தின் கருவாயை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? அந்த தெம்பு எங்கிருந்து வருது? பாஜகவோட கூட்டணி வச்சுட்டா என்னத்தனாலும் பேசலாம். ஆனா தமிழினத்தின் துரோகியாக மாறிவிட்டதற்கு பிறகு தமிழினத்திற்காக உழைத்தவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாடு ஏதோ மறந்து விட்டது, கலைஞரை மறந்து விட்டது நினைச்சிட்டு பேசுறீங்களா? தமிழ்நாடு அப்படி ஒன்றும் கலைஞரை மறக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் கலைஞருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடைய படிப்புக்காக சேர்க்க மாட்டேன்னு சொல்ல அந்த MCT முத்தையா செட்டியார் வேற ஜாதி பசங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தலைவர் எனக்காக ஒரு கடிதம் கொடுத்து இந்த மகனை நீங்கள் சேர்த்து படிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த ஆதி திராவிட மகனை
அந்த பள்ளியில் படிக்க வச்சார். அதுக்காக அவருக்கு அஞ்சலி செலுத்த, அவருக்கு நான் காணிக்கை செலுத்த வந்திருக்கேன். என் உயிர் உள்ளவரை அவருடைய கட்சியில் நான் எப்போதும் இருப்பேன். ஒவ்வொரு அரசு ஊழியர் குடும்பத்திலும் கலைஞருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சத்துணவு சமையலனுடைய குடும்பத்திலும் கலைஞருடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு சத்துணவு அமைப்பாளருடைய வீட்டிலும் கலைஞருடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டிலும் கலைஞருடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மே தினத்தை கொண்டாடுகின்ற உழைப்பாளர் ஒவ்வொருவரின் மனதிலும் கலைஞருடைய பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். மிலாடி நபியை இந்தியாவிலேயே முதன்முறையாக அவர் அறிவித்தார் என்று ஒவ்வொரு முறை இந்தியாவில் மிலாடி நபி விழா கொண்டாடப்படும் போதும் கலைஞருடைய பெயர் நினைவிருக்கும். ஒவ்வொரு முறை இந்தியா முழுக்கவும் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தில் கொடியேற்றும் போதும் கலைஞருடைய பெயர் அவர்களுக்கு நினைவிருக்கும். இந்தியா முழுக்க யாரெல்லாம் மாநில உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கலைஞருடைய உயிரை எடுத்து வாருங்கள்னு 1974 கலைஞர் சட்டப்பேரவையில் நிறைவேற்றின மாநில சுயாட்சி தீர்மானத்தை எடுத்து படிக்கும் போதும் ஒவ்வொரு மாநில உரிமை போராளியினுடைய மனதிலையும் கலைஞருடைய பெயர் நினைவிருக்கும். ஒவ்வொரு மொழி உரிமை போராளியினுடைய மனதிலையும் கலைஞருடைய பெயர் நினைவிருக்கும். நவோதயா பள்ளிக்கூடங்கள் இந்தியை திணிக்கிறது என்று எப்போது பேசினாலும் கலைஞருடைய பெயர் நினைவிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு இந்தியில் பெயர் சூட்ட எவனாவது முற்பட்டால் அந்த இடத்தில் கலைஞருடைய பெயர் நினைவுக்கு வரும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைக்கான குரலை எழுப்புபவர்களுக்கும் கலைஞருடைய பெயர் நினைவிருக்கும். அதனாலதான் கலைஞருடைய போட்டோ எடுத்துட்டு போய் மேற்கு வங்காளத்துல போராட்டம் பண்றாங்க கார்கா சாட்டர்ஜி உள்ளிட்டவர்கள். கலைஞருடைய போட்டோவை வச்சு வெஸ்ட் பெங்கால்ல போராட்டம் பண்றாங்க. சும்மா இல்ல, கலைஞராக வாழ்வது என்பது உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்தியா முழுக்க அவர் வாழும் காலம் முழுவதும் அவர் பார்ப்பனர் அல்லாத ஒரு வகுப்பை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் சாகும் வரை தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு கொண்டே இருந்தார். அப்போதும் கூட அவர் சாக கிடக்கிறார் என்று தெரிந்த போது எந்த இந்திய ஊடகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பழி சொல்லுவதற்கு முன்வரவில்லை. அந்த அளவிற்கு ஒரு உருத்தான மகனா அவர் களத்துல நின்று கலைஞரை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் போராடினார். உங்க தலைவருக்கு என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சசிகலா சொல்றாங்க. ஜெயலலிதாவை கடைசி வரை கூட இருந்த சசிகலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க அவங்க அதை சாப்பிட்டாங்க இதை சாப்பிட்டாங்க, நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பொய் சொன்னீங்க? உங்களை மாதிரி எல்லாருமே பொய் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை மாதிரி எல்லாருமே துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை மாதிரி எல்லாருமே தலைவர்களை ஏமாத்துவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? கிடையாது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு அப்படி ஒன்றும் சாமானியமா எல்லாத்தையும் மறந்துடாது. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழியாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் இந்த தமிழ் மொழி வாழும் காலம் முழுவதும் செம்மொழியாக அந்தஸ்தை பெற்றுத்தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை தமிழ்நாடு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ரிக்ஷா ஓட்டுகின்ற இன்றைக்கு எல்லாம் ஆட்டோவா மாறிடுச்சு. இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த ஆட்டோ நம் கைக்கு வந்தது என்றால் கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்டது. அந்த கை ரிக்ஷாவை ஒழித்தவர் டாக்டர் கலைஞர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்தியா முழுக்க இன்றைக்கும் மாநில அரசாங்கம் பேருந்து போக்குவரத்தை நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அண்ணா இருக்கும் போதே பேருந்து போக்குவரத்து கழகத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியவர் கலைஞர். இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து வசதி இருக்கிறது என்றால் அதை உருவாக்கி தந்தவர் கலைஞர். இப்படி கலைஞருடைய சாதனைகள் அப்படின்ற பட்டியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கலைஞரை கடைசி காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு திமுகவின் செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்த்து கொண்டார் என்பதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தகுதி கிடையாது. அப்படி பார்த்து கொண்டார் கலைஞரை. இன்னொரு தகவல் சொல்லவா? கலைஞர் கடைசி சில ஆண்டுகள்ல உடல் நலிவுற்று வெளியில பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்க முடியாம கழுத்துல சுவாச கருவியை பொருத்திக்கிட்டு பேசுவதற்கு அவ்வளவு நான் தடுமாறி கொண்டிருந்த அந்த நேரத்திலையும் தொண்டர்களை சந்தித்தார். அன்றைக்கு உதவியாளராக இருந்த மோகன் உள்ளிட்டவர்கள், மருத்துவ குழுவினர், டாக்டர் எல்என் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் எல்லாரும் இருப்பாங்க. இரவெல்லாம் கலைஞர் விழித்திருந்து தொண்டர்களை சந்திப்பார். அவருக்கு நினைவாற்றல் இருந்தது. அவருக்கு நினைவாற்றல் இருந்த வரை இரவெல்லாம் தொண்டர்களை சந்தித்து புகைப்படமாக எடுத்து குவித்தார். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு எத்தனை பேர் கலைஞரோடு கடைசியாக நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படின்றத ஷேர் பண்றாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் ஷேர் பண்றான்னு பாருங்க. அவ்வளவு பேரினுடைய உணர்வோடும் கலந்தவர் கலைஞர். கலைஞரோடு அத்தனை பேர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அந்த கடைசி காலகட்டத்தில். கலைஞரை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா அப்படின்னு கலைஞருடைய வீட்டு வாசல்ல கோபாலபுரம் வீட்டுல நிப்பாட்டின போதும் சரி, சிஐடி காலனி வீட்டில் இருந்த போதும் சரி, அதற்கு பிறகு கடைசியா ராஜாஜி மண்டபத்திற்கு எடுத்துட்டு வந்த போதும் சரி, கலைஞருடைய உடல் போகும் திசையெல்லாம் வெள்ளத்தில் மிதந்து சென்றது. அந்த பிளைங் ஸ்குவாட் வெஹிக்கிள் இல்லைனாலும் கலைஞருடைய அந்த உடல் அங்க போய் சேர்ந்திருக்கும். அவ்வளவு கூட்டம்
நடந்தே சென்றது. காவிரியிலிருந்து கோபாலபுரத்துக்கும், கோபாலபுரத்திலிருந்து சிஐடி காலனிக்கும், சிஐடி காலனியிலிருந்து ராஜாஜி மண்டபத்திற்கும் அந்த உடல் மிதந்து சென்றது. அத்தனை தொண்டர்கள் சுற்றி நின்று அந்த உடலை காப்பாற்றி பத்திரமாக கொண்டு சென்றார்கள். கலைஞருடைய கடைசி காலத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை எப்படி பார்த்து கொண்டார் என்பதை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது. கலைஞருடைய கடைசி காலத்தையும், கலைஞருடைய மகனாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்த அந்த நெடியையும் கொச்சைப்படுத்தி பேசியதற்காகவே இந்த தேர்தலில் உங்களுக்கு மக்கள் அளிக்க போகின்ற அந்த படு தோல்வி என்பது உங்களுக்கு பாடமாக அமையணும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய தலைவர்கள் இறந்த போது ஏதாவது இரங்கல் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? ஆனால் ஆகஸ்ட் 8, 2018 முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைய திமுக செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இப்போதாவது அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை இப்போ வாசித்தாலும் வாசிக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சமெல்லாம் கண்ணீர் சொட்டும். எங்கு சென்றாலும் சொல்லிவிட்டு செல்லும் எனது ஆருயிர் தலைவரே, இம்முறை ஏன் சொல்லாமல் சென்றீர்கள்? என் உணர்வில், உடலில், இரத்தத்தில், இதயத்தில் இரண்டர கலந்துவிட்ட தலைவா, எங்களையெல்லாம் இங்கேயே ஏங்க விட்டு எங்கே சென்றாய்? ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று நினைவிடத்தில் எழுத வேண்டும் என்று 33 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதினீர்கள். இன்று தமிழ் சமுதாயத்துக்காக இடையராது உழைத்தது போதும் என்ற மனநிறைவுடன் புறப்பட்டு விட்டீர்களா? 95 வயதில் 80 ஆண்டு பொதுவாழ்வுடன் சளைக்காமல் ஓடி நாம் தாண்டிய உயரத்தை யார் தாண்டுவார்கள் பார்ப்போம் என்று போட்டி வைத்துவிட்டு மறைந்து காத்திருக்கிறீர்களா? திருவாரூர் மண்ணில் உங்கள் 95வது பிறந்த நாளாம் ஜூன் 3ஆம் நாள் நான் பேசும்போது உங்கள் சக்தியில் பாதியை தாருங்கள் என்றேன். அந்த சக்தியையும் பேரறிஞர் அண்ணாவிடம் நீங்கள் இரவலாக பெற்ற இதயத்தையும் யாசிக்கிறேன். தருவீர்களா தலைவரே? அந்த கொடையோடு இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டுவோம். மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த கொடையோடு இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டுவோம். கோடானு கோடி உடன்பிறப்புகளின் இதயத்திலிருந்து ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு முறை என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுங்கள் தலைவரே. அது ஒரு 100 ஆண்டு எங்களை இன மொழி உணர்வோடு இயங்க வைத்திடுமே என்று அவர் எழுதினதோட கடைசி ஒரு பேரா, அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என நான் உச்சரித்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம். அதனால் ஒரே ஒரு முறை இப்போது அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே? கண்ணீருடன் மு.க. ஸ்டாலின். அந்த கடிதம் ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். கலைஞர் சாகும் வரை பொலிட்டிஷியனாக இருந்தார். அவருடைய மகனும் சாகும் தருவாயிலும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார். என்ன? இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டுவோம் என்று. கலைஞருடைய லட்சியம் என்ன, கலைஞருடைய கனவு என்ன என்பது தமிழர்களுக்கு தெரியும். கலைஞருடைய லட்சியமும் கனவும் என்றைக்காவது நிறைவேறும் என்பது அவருடைய திட்டவட்டமான நம்பிக்கை மட்டுமல்ல, அவருடைய எண்ணம். அந்த எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். அதற்காக அவர் தொடர்ந்து உழைக்கிறார். நாடு முழுக்க சமூக நீதிக்காக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாடு முழுக்க இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாடு முழுக்க இருக்கக்கூடிய அட்டவணையில் இருக்கும் அத்தனை மொழிகளின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பவர் மு.க. ஸ்டாலின். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்குமான உரிமைகளை ஒன்றிய அரசு மறுக்கும் போதெல்லாம் உரிமை குரலாக நான் இருக்கிறேன் என்று ஒலிப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின். நாடு முழுக்க இருக்கக்கூடிய பகிர்மானங்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்கிறேன் என்று ஒன்றிய அரசு வரும்போது கலைஞருடைய வழியில் நின்று இந்த அடாவடியான இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், முறையான பகிர்வையே நாங்கள் ஆதரிப்போம் என்று டீலிமிட்டேஷனை எதிர்த்து களமாடுபவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாடு முழுக்க இந்தி திணிப்பு வரும்போதெல்லாம் களத்தில் நின்று போராட்டம் நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் கலைஞருடைய வழியில முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றியதுன்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், கடைசியா ஒரு விஷயம். கலைஞர் பல்வேறு பெயர்களில் இழிவாக பேசப்பட்ட அத்தனை சமுதாயங்களுக்கும் உரிமை பெற்று தருவதற்காக உழைத்தார். இப்பெல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கே அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளால் பேசப்பட்டவர்களை திருநர்கள் திருநங்கைகள் என்று பெயரிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர்.
அதே வழியில் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பிலையும் கூட பல்வேறு துறைகளில் சாதனைகள் செய்கின்ற திருநர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்படும்னு அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர்களுக்கான மசோதா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் டிரான்ஸ் பில் அப்படின்னு மக்களுக்கு எதிராக, இங்கு இருக்கக்கூடிய திருநர் சமுதாயத்திற்கு எதிராக, பிற பாலினத்தவர்களுக்கு எதிராக ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. அதையெல்லாம் அவர்கள் எதிர்க்கும் போது அவர்கள் கேட்பது என்ன தெரியுமா? எங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொடுத்ததோ அதை பிற மாநிலங்களும் ஒன்றியமும் செய்யணும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் என்னென்ன உரிமைகளை கொடுத்தாரோ அந்த உரிமைகளை ஒன்றிய அரசு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் திமுக கொண்டு வந்த அந்த தனிநபர் மசோதா இந்தியாவினுடைய சமகால வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு கடந்த 30 ஆண்டு கால வரலாற்றில் அல்லது 40, 50, 60 கூட சொல்லலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் ஒரே ஒரு தனிநபர் மசோதா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. அது திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த திருநர்களுக்கான மசோதா. அந்த மசோதாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க திருநர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அதை ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறது இன்றைய ஒன்றிய அரசு. இப்படி சிறுபான்மையினர் நலனுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார். கலைஞர் சிறை வைக்கப்படவில்லை. கலைஞர் அதற்கு மாறாக தத்துவ வடிவம் பெற்றிருக்கிறார். கலைஞர் என்ற தத்துவம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஜெயலலிதாவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? துரோகத்தை தவிர. சசிகலாவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? துரோகத்தை தவிர. எம்ஜிஆருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? துரோகத்தை தவிர. உங்களோடு சமகாலத்தில் உங்களுடன் பயணித்த ஓ பன்னீர்செல்வத்திற்கும் செங்கோட்டையனுக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? துரோகத்தை தவிர. துரோகத்தை மட்டுமே பழகிய ஒருவரால் தான் இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் துரோக வரலாறாகவே யோசிக்க முடியும். உங்களை தவிர வேறு எதுவும் இங்கு துரோக வரலாறாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் பேச்சுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஸ்டாலின் தொடரட்டும் என்று மக்கள் எழுதப் போகின்ற தீர்ப்புக்கு முன்னுரையாக உங்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள்.